ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான். நம்ம கண்ட கடையில் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றோம். கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு கேஎஃப்சி சிக்கன் போய் சாப்பிட்றோம். ஆனால் அந்த கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறாங்கன்னு எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டு வேலை பார்த்துச்சு. அது வேலை பார்த்த பொண்ணு, ஆன்ட்டி தயவுசெய்து கேஎஃப்சி சிக்கன் வந்து சாப்பிடாதீங்கன்னு அந்த பொண்ணே ரெஃபர் பண்ணிச்சு. அந்த பொண்ணு அந்த கடையிலேருந்து நின்றுருச்சு. ஏன்னா பழைய சிக்கனை தான் அதிகமாக கேஎஃப்சியில் போட்டு செய்கிறாங்க. அதையும் கண்ட பவுடர் கண்ட கெமிக்கல்லாம் போட்டு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுனால நம்மளும் அதை சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். நல்லா இருக்கிறவங்க பேரில் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். பிள்ளைங்களையும் கெடுக்கிறோம். வெளியில் கூப்பிட்டுட்டு போகிறோன்னு சொல்லி கண்ட பலகாரத்தையும் கண்ட சிக்கன் கடைங்களில் தாங்க 65 இந்த சிக்கன் ரைஸ் இந்த கடைங்களில் தாங்க கூட்டமாக நிற்கிறாங்க. ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் இந்த அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்துச்சு. எல்லாம் சமைக்கிறதே இல்லாட்டம். நாங்கள் பேசிக்கிட்டே தான் வரோம். யாருமே வீட்டில் சமைக்கிறது இல்லாட்டம் நைட்டில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேறு லெவலில் கூட்டம் இருக்குது கடைகளில். இது மாதிரி கடைகளில் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் விற்கிது. அதையும் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். ஏன் நம்மளால் வீட்டில் செய்ய முடியலன்னா என்றைக்காவது சாப்பிட்லாம். எப்போ பாருங்கள் கடையிலே போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை தயவுசெய்து விட்டுருங்க. இதாம்மா கேஎஃப்சி சிக்கன், இதுதாம்மா 65ன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்மளே செஞ்சு நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் சிக்கன் குழம்பு வைக்காமல் நம்ம கேஎஃப்சி மாடல்லே செஞ்சிடலான்னு சொல்லி என் 2 பொண்ணுங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மாதிரி வெரைட்டி சாப்பாடு, வெரைட்டி ரைஸ், வெரைட்டியாக செய்கிறதா இருந்தால் என் பொண்ணுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நார்மலாக வீட்டில் என்ன சமைப்பேனோ அதுதான் சமைப்பேன். 2 பொண்ணுங்களும் சமையலில் எப்போதுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. தயவுசெய்து கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பாடு கொடுக்காதீங்க வாங்கி. நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த்து நம்ம தான் பார்க்கணும். பாருங்க, பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கேஎஃப்சி சிக்கன் நாங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கேசரி பொருள் கலந்த சிக்கன் கொஞ்சம் செஞ்சோம். கலக்காமல் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எதையும் பண்ண போகிறதில்ல தெரியும். சரி பாருங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி மக்களே. வாழ்க.